தமிழகத்தில் தண்ணீர் மற்றும் மின் பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ள நரேந்திர மோடி, அதிமுக மற்றும் திமுகவுக்கு மாற்றாக தமிழகத்தின் எதிர்காலத்தை ஏற்படுத்தும் வலுவான அணியாக பாரதிய ஜனதா கூட்டணி உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தமிழகத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். புதனன்று கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் கோவையில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் மோடி பேசினார். கிருஷ்ணகிரியில் பேசிய மோடி, குஜராத்தில் தான் முதல் முறையாக பதவியேற்கும் போது குறைந்தபட்சம் இரவு நேர உணவின் போதாவது மின்சாரம் வேண்டும் என்று மக்கள் கேட்டதாகவும், இப்போது குஜராத்தில் மின்வெட்டு என்பதே இல்லை என்றும், அதேபோல பிரம்மாண்டமான பைப்லைன் மூலம் குடிநீர் பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சேலத்தில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய மோடி, தமிழக மக்களுக்கு நதிநீர் கிடைப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் நதிகள் இணைக்கப்பட்டு இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். தண்ணீருக்கு அடுத்தபடியாக தமிழகத்துக்கு முக்கிய தேவையாக மின்சாரம் இருப்பதை சுட்டிக்காட்டிய மோடி, இப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். All the farmers everywhere in the country, they must get the water. We must do the river linkage. Unless and until we do not do the river linkage, the state like Tamil Nadu will not get the water. And so this is our priority, that the people of Tamil Nadu must get the water, they must get the power. தமிழகத்தில் ஏற்படும் ஆட்சி மாற்றங்களில் திமுகவும் அதிமுகவும் ஒருவரை ஒருவர் அழிப்பதற்கே அனைத்து கவனத்தையும் செலுத்துவதாக குற்றம் சாட்டிய மோடி, மத்தியில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்று முதல்வர் ஜெயலலிதா பேசியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக மற்றும் அதிமுக அல்லாத புதிய சக்தியாக பாரதிய ஜனதா கூட்டணி வலுப்பெற்றுள்ளதாகவும், இந்த கூட்டணியால் நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கும் சிறந்த எதிர்காலம் இருப்பதாகவும் கூறினார். Come out to vote in large numbers. Press button on drum and elect all my colleagues. Friends, this is the most powerful and viable alternate in politics of Tamil Nadu. Under the leadership of Vijayakant, Vaiko, Ramdas and Radhakishan. சேலத்தில் நடந்த கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவி, அக்கட்சியின் சார்பில் போட்டியிடும் 14 வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர். அவர்களை மோடிக்கு அறிமுகப்படுத்திய விஜயகாந்த், மோடிக்கு தமிழகத்தின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையை பரிசாக வழங்கினார். இதைத் தொடர்ந்து கோவையில் நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திலும் மோடி பங்கேற்றார்.